ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சேனல் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் ஸ்ரீ முகமது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த படிக்கட்டு வந்து பெயிண்ட் ஸ்டெப்ஸு, அது எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேஸ்திரி வந்து ப்ளைவுட்டை கட் பண்ணதை வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் பைண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. நமக்கு த்ரெட் வந்து 11 இன்ச்சு, ரைசர் 6 இன்ச்சு சரிங்களா. இப்போ த்ரெட்டு 11 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு, அந்த காங்கிரீட்டோட கணம் ஒரு 4 இன்ச்சு, பாட்டமில் மொத்தம் 15 இன்ச்சு மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா நமக்கு ரைசர் வந்து 6 இன்ச்சு வரும். 6 இன்ச்சு ப்ளஸ் அந்த காங்கிரீட்டோட கணம் 4 இன்ச்சு. ஸோ அப்போ மொத்தம் 6 + 4 10 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா, இந்த பஸ்ட்டு ஃப்ளோர் இருக்கும், பஸ்ட்டு ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அதோட ரைசர் தெரிஞ்சிடும். ஏன்னா 4 இன்ச்சு வந்து பாட்டமில் நமக்கு போயிடும். இதுக்கு போக என்னென்னா, அந்த ரைசர் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்போட த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, 11 இன்ச்சு. அதே மாதிரி இந்த காங்கிரீட் கணத்தோட அவுட்டரில் இருந்து நமக்கு என்ன சொன்னாங்க 11 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்போட ரைசர் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டெப் நான் சொன்னேன் பார்த்திங்களா, இந்த கார்னரில் இருந்து இங்கே வரைக்கும் 11 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். ப்ளஸ் இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சு 15 இன்ச்சு வந்துடும். அப்போ இந்த ஸ்டெப் கார்னர்லேருந்து ஜங்ஷன்லேருந்து நமக்கு ரைசர் ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து அதாவது த்ரெட்டும் கிடச்சிடும், ரைசரும் கிடச்சிடும். இந்த 4 இன்ச்சு எதுக்காக அப்படின்னா, ஒரு படியோட ஃபோல்டிங் மடக்கு படி, அதாவது செயின் டைப்பில் காங்கிரீட் போகும் ரிங்ஸ்லாம் அடிக்கிறதுக்காக அதில் 4 இன்ச்சு கணம் வரும். ஸோ அதுக்காக மேக் பண்ணுறது தான். எப்படியோ ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நம்ம ரைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கப்போ இது வந்து லேண்டிங் வருது. இந்த லேண்டிங் பொசிஷனில் நமக்கு என்ன கிராஸ் ஸ்டெப்ஸ் வரும். கிராஸ் ஸ்டெப்ஸ் வந்து இங்கே அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வந்து நமக்கு ஜங்ஷன் ஆகும். ஸோ அப்போ 2 ஸ்டெப்ஸ் வரணும். இது ஒரு லேண்டிங், அடுத்த லேண்டிங் வந்துடும். இதுக்கப்புறம் என்ன சொன்னால் ஈவனாக ஒவ்வொரு ஸ்டெப் வந்து அப்போ அதாவது காங்கிரீட்டோட 4 இன்ச்சு இங்கே வந்துடும், 4 இன்ச்சு வந்துடும். அதுக்கப்புறம் என்னென்னா இங்கேருந்து 11 இன்ச்சு ப்ளைவுட் வந்து 11 இன்ச்சு உங்களுக்கு இந்த 11 இன்ச்சு அகலம் இதில் வந்து நமக்கு இருக்கும். இந்த அகலத்துக்கு நமக்கு வந்துடும். இது போக இந்த காங்கிரீட் இங்கேருந்து டவுனில் வர காங்கிரீட்டுக்கு 4 இன்ச்சு. ஸோ அதுதான் உங்களுக்கு ஓன் பை ஒன்னாக வந்துடும். ஸோ இதோட இந்த லேண்டிங்கோட வித்து 4 இன்ச்சு காங்கிரீட் கணம் இருக்கும். இந்த கணத்துக்கு போக மீதி இதோட ரைசர் வந்து ஒரு உங்களுக்கு 6 இன்ச்சு. இந்த 6 இன்ச்சு அதுதான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம். இந்த வால் எதுக்காக பிரேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த வாலில் வந்து பெல்ட் நமக்கு வருது. இந்த இதை வந்து சப்போர்ட் இல்லாமல் போகிறதுனால நமக்கு என்ன செஞ்சுருக்கோம், வால் லைட்டாக பிரேக் பண்ணி அதில் வந்து பெல்ட்டை கனெக்ட் பண்ணி காங்கிரீட் போகிறோம் அப்படின்ட்டு. மற்றபடி இதை வந்து ஃபுல்லாக செயின் டைப் அப்படின்னா இங்கே ஒரு பெல்ட்டு 6 இன்ச்சு ப்ளஸ் இது ஒரு 4 இன்ச்சு வருதா அப்படிங்க. நமக்கு 8 இன்ச்சுக்கு நம்ம 7 இன்ச்சுக்கு ரிங்ஸ் அடித்து கீழே ஒரு இன்ச்சு கவர் வச்சுருவோம், மேலே ஒரு இன்ச்சு கவர் வச்சுட்டு இது மொத்தம் நம்ம நினச்சிடும் ரிங்ஸ் அடிச்சுட்டு, இந்த ரிங்ஸோட டாப்பும் இந்த த்ரெட்டோட ரிங்ஸும் கனெக்ட் ஆகும். இந்த கனெக்ட் ஆகும்போது என்ன செய்யணும்னா, நமக்கு ஈவனாக ஒவ்வொரு இடத்தும் கரெக்டாக லோடு எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி என்ன சொன்னால் இங்கே ஒரு பெல்ட்டு கனெக்ட் ஆகும். இதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்டெப்ஸ் நம்ம எப்படி மேக் பண்ணுறோம், அதே மாதிரி எதுக்காக இந்த மாதிரி வெட்டியிருக்காங்க, உலகம் வருது, இந்த ரைஸருக்காக இப்படி இருக்கு எப்படிங்கிறது நமக்கு வந்து குழப்பமாக இருக்கும். இது சார்ந்த உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் தேவைப்படும் நம்மள்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த மாதிரி கொண்டு போயிட்டு கடைசி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த லேண்டிங்கில் வந்து நமக்கு மிட் லேண்டிங்கில் வந்து நம்ம ஆல்ரெடி ராட்லாம் ஆக்சஸை நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஸ்டெப்ஸு நம்ம வந்து படிக்கட்டு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறதுல கொஞ்சம் டிலே ஆனதுனால நம்ம ராட்லாம் என்ன செஞ்சுருக்கோம் அப்படியே வெளியே நிறுத்தி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கோம்னா, இங்கேருந்து அடுத்து ரூஃப் லெவல் நமக்கு வந்துட்டோம். ரூஃப் லெவலில் வந்து இந்த இடத்துல கனெக்ட் ஆகும். ஸோ இங்கே ஒரு 2 ஸ்டெப்ஸ் வருது. இப்போ 2-3 ஸ்டெப்ஸ் வரும்போது இதே போல் நமக்கு பாட்டமெல்லாம் எடுத்து அந்த பாட்டம் ஸ்டெப்போட கார்னரும் ரைசரோட கார்னரும் இந்த டாப் கார்னரும் ஒரே ஈவனாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ளைவுட்டு நமக்கு வந்து அடிக்கும்போது ஒரே லெவல் இல்லாமல் நம்ம அடிக்க மாட்டோம். அடிக்கும்போது முன்னாடி என்ன செய்யணும்னா, வாட்டர் லெவல்லாம் கரெக்டாக செக் பண்ணி தான் படியோட ரைசர் த்ரெட் எல்லாமே நமக்கு கரெக்டாக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈவனாக ஒரு ஃபினிஷிங்கோடு இருக்கும்.
அந்த மாதிரி பண்ணல அப்படின்னா காங்கிரீட் பழைய சென்ட்ரிங் ஒர்க்லாம் பிடிச்சதுக்கப்புறம் ஒரு லெவல் இல்லாமல் இருக்கும். அதோடு என்ன செய்வோம் அப்படின்னா இந்த இடத்துல லெஃப்ட் லேண்டிங் வந்து டேர்ன் ஆகி ரைட்டில் என்ன செய்வோம் திரும்பும்போது இங்கே ரூஃப் ஸ்லாப் வரும். இந்த இடத்துல படியோட ரைசர் மார்க் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம எல்லா மார்க்கையும் முடிஞ்சதுக்கப்புறம் ரூஃபில் கனெக்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இதுதான் இதோட ப்ரொசீஜர். பேசிக்கான ஒரு விஷயம் மாதிரி இருக்காது. இந்த ஸ்டெப்ஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுல இப்போ நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது. ஸோ நார்மல் படிக்கட்டு இருக்கும், இந்த படிக்கட்டுக்கு நிறைய வித்தியாசம். இது ஃபுல்லாமே செயின் டைப்பில் தான், ஃபுல்லாமே செயினில் தான். மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் ரோடில் வந்து டாக் லெக் டிஸ்டர்ஸ் கேஸில் வரும். இதில் வந்து ஃபுல்லாமே வந்து ரிங்ஸ் அடித்து ஒவ்வொரு ரிங்கும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்ம த்ரோட் த ஸ்டேர் கேஸ் நமக்கு வந்து ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். மேலும் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வரும். மேலும் இந்த ஸ்டேர் கேஸ் அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்.